ஓம் சாந்தி. மே 12, 2024. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி நவம்பர் 30, 1999. சிறப்பு சித்தி எய்துவதற்கு உங்கள் சகல பொக்கிஷங்களின் கணக்கில் சேமித்து அதை அதிகரிப்பதால் நிறைந்தவர் ஆகுங்கள். இன்று பாப்தாதா எந்த ஒன்று கூடலை பார்க்கின்றார்? இன்றைய ஒன்று கூடலில் உள்ள குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் அழியாத பொக்கிஷங்களினால் மேலானவர்களும் செல்வந்தர்களும் ஆவீர்கள். உலகிலுள்ள மக்கள் எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு பிறவியில் மாத்திரமே செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அந்த ஒரு பிறவியிலும் அவர்கள் செல்வந்தர்களாகவே நிலைத்திருப்பார்களா அல்லது மாட்டார்களா என்பதற்கான உத்தரவாதம் இல்லை. உலகில் அவர்களே செல்வந்தர்களாக இருந்தாலுமே அது ஒரு பிறவிக்கு மாத்திரமே ஆகும். ஆனால் நீங்களோ பல பிறவிகளுக்கு அனைவரிலும் செல்வந்தர்களாக இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையுடனும் போதையுடனும் கூறுகின்றீர்கள். ஏனெனில் அனைத்து அழியாத பொக்கிஷங்களாலும் நீங்கள் நிறைந்திருக்கின்றீர்கள். இந்த நேரத்தின் முயற்சியினால் ஒரு நாளில் மிகப்பெரிய வருமானத்தை உங்களால் ஈட்ட முடியும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஒரு நாளில் உங்களால் எவ்வளவு வருமானத்தை ஈட்ட முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்களா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிகின்றதா? ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன்களை ஈட்டுகின்ற அனுபவத்தை நீங்கள் கொண்டிருப்பதனால் கூற்றும் நினைவு கூறப்பட்டுள்ளது. ஆகையால் தந்தையையும் அவரின் ஞானத்தையும் அறிந்திருப்பதாலும் அவரை நினைவு செய்வதன் மூலமும் ஒரு நாளில் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உங்களால் பல மில்லியன்களை சேமிக்க முடிகின்றது. எனவே நீங்கள் நினைவு செய்தல் என்ற அடிகளை எந்த அளவிற்கு அதிகமாக எடுத்து வைக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு பல மில்லியன் மடங்கை நீங்கள் சேமிக்கின்றீர்கள். அத்தகைய வருமானத்தை ஈட்டக்கூடிய அல்லது அத்தகைய கணக்கில் இந்த பொக்கிஷங்களை சேமிக்கக்கூடிய வேறு எவரேனும் இருக்கின்றார்களா? முழு உலகையும் சுற்றி பயணித்து பாருங்கள். உங்கள் அனைவரையும் தவிர வேறு எவராலும் இந்த அளவு சேமிக்க முடியாது. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், கடவுளால் நீங்கள் மிக மேன்மையானவர்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்ற உங்களின் பாக்கியத்தின் மேன்மையான விழிப்புணர்வில் நிலைத்திருங்கள். உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் அறிவீர்கள், அப்படித்தானே? இந்த நேரம் என்ற உங்கள் பொக்கிஷத்தை பற்றி, அதாவது இந்த சங்கம யுகம் எவ்வளவு மேன்மையான நேரம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன பேறுகளை தந்தையிடமிருந்து எடுக்க விரும்புகின்றீர்களோ அவற்றை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனெனில் நீங்கள் சகல உரிமைகளையும் கொண்டிருப்பவர்கள். நீங்கள் அவற்றை எடுக்கின்றீர்கள், அப்படித்தானே? உங்களுடைய சகல உரிமைகளையும் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களா அல்லது இல்லையா? உங்களுடைய மேன்மையான எண்ணங்கள் மிகப்பெரிய பொக்கிஷமாகும். நேரமும் மிகப்பெரிய பொக்கிஷமாகும். உங்கள் எண்ணங்கள் மேன்மையான பொக்கிஷங்களாகும். சகல பொக்கிஷங்களிலும் சகல சக்திகள் என்பவை மகத்தானவையாகும். ஒவ்வொரு ஞான ரத்தினமும் மிகப்பெரிய பொக்கிஷமாகும். ஒவ்வொரு தெய்வீக குணமும் மிகப்பெரிய பொக்கிஷமாகும். உலகிலுள்ள மக்களும் ஒவ்வொரு கணமும் கடவுளின் நினைவுடன் தாம் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் தகுதி வாய்ந்தது என நம்புகிறார்கள். ஆகையால் உங்கள் அனைவரின் மூச்சும் கூட தகுதி வாய்ந்ததாக இருக்க வேண்டும், வீணானதாக இல்லாதிருக்க வேண்டும். நீங்கள் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சிலும் வெற்றிக்கான உரிமை அமிழ்ந்திருக்கிறது. எவ்வாறாயினும் அந்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் பாப்தாதா குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சமமாகவே வழங்கியுள்ளார். இவற்றை சமமாக நீங்கள் அடைவதற்கான வழிமுறைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பாப்தாதா ஒருவருக்கு 1 மடங்கையும் மற்றொருவருக்கு 10 மடங்கையும் மற்றோருக்கு 100 மடங்கையும் கொடுப்பதில்லை.
அருள்பவரான அருள்பவர் அனைத்து பொக்கிஷங்களையும் நீங்கள் பிராமணர்கள் ஆகிய உடனேயே குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சமமாகவே வழங்குகின்றார். எவ்வாறாயினும் இந்த பொக்கிஷங்களை எவ்வாறு அதிகரித்து கொள்ளலாம் என்பதும் அல்லது வீணாக்குவதும் உங்களிலேயே தங்கியுள்ளது. நாள் முழுவதும் நீங்கள் எந்த அளவிற்கு சேமித்திருக்கின்றீர்கள் என்பதையும் எந்த அளவிற்கு வீணாக்குகின்றீர்கள் என்பதையும் நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். இதனை நீங்கள் சோதிக்கின்றீர்களா? நீங்கள் நிச்சயமாக இதனை சோதிக்க வேண்டும். ஏனெனில் இவை ஒரு பிறவிக்கானது மட்டுமல்ல, ஆனால் ஒவ்வொரு பிறவிக்கானதும் ஆகும். நீங்கள் பல பிறவிகளுக்காக சேர்த்து கொள்ள வேண்டும். எவ்வாறு அதிகரித்து கொள்வது என்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் அறிவீர்களா? இது மிக இலகுவானதாகும். தொடர்ந்தும் பூஜ்ஜியத்தை சேர்த்து கொள்ளுங்கள். புள்ளியை பூஜ்ஜியத்தை நீங்கள் நினைவு செய்தால் நீங்கள் அவற்றை அதிகரிக்கின்றீர்கள். பௌதிக செல்வத்தை பொறுத்தவரையில் 1 என்ற எண்ணிற்கு அடுத்ததாக தொடர்ந்தும் ஒரு பூஜ்ஜியத்தை இட்டால் தொகை தொடர்ந்தும் அதிகரிக்கும். அவ்வாறாகவே ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு புள்ளி என்பதுடன் தந்தையும் ஒரு புள்ளியாக இருப்பதை போன்று கடந்து சென்ற நாடகமும் ஒரு முற்றுப்புள்ளியாக இருப்பதை போன்றே அதுவும் ஒரு புள்ளியே ஆகும். ஒரு புள்ளி பூஜ்ஜியம் என்ற விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் நினைவு செய்தால் உங்கள் கணக்கில் தொடர்ந்தும் சேமித்துக் கொள்வீர்கள். நீங்கள் இதனை அனுபவம் செய்திருக்கின்றீர்கள், அப்படித்தானே? நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளியை இட்ட உடனேயே உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் விரயம் செய்வதை நிறுத்திவிடுகின்றீர்கள். நீங்கள் சேமிக்க ஆரம்பித்து அவற்றை அதிகரித்துக் கொள்கின்றீர்கள். எவ்வாறு ஒரு முற்றுப்புள்ளி இடுவது என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சில நேரங்களில் ஒரு முற்றுப்புள்ளி இட முயற்சி செய்கின்றீர்கள். ஆனால் ஒரு முற்றுப்புள்ளி இடுவதற்கு பதிலாக நீங்கள் நீண்ட கோடு ஒன்றை இடுகின்றீர்களா? ஒரு முற்றுப்புள்ளிக்கு பதிலாக ஒரு கேள்விக்குறி ஆகின்றதா? அல்லது முற்றுப்புள்ளிக்கு பதிலாக அது ஆச்சரியக்குறி ஆகின்றதா? முற்றுப்புள்ளி இடுவதே உங்கள் கணக்கை அதிகரிப்பதற்கான வழிமுறையாகும். நீண்ட கோடு இடுதல், கேள்விக்குறி அல்லது ஒரு ஆச்சரிய குறியை கொண்டிருப்பது உங்கள் கணக்கில் விரயம் செய்வதாகும். எனவே எந்த வழி இலகுவானது? ஒரு முற்றுப்புள்ளி இடுவதே. இதனை செய்வது மிகவும் இலகுவாகும். நீங்கள் சுய மரியாதையை கொண்டிருந்து தந்தையை நினைவு செய்யும் பொழுது பயனற்ற அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை இட முடியும். பாப்தாதா முன்னரும் உங்களுக்கு கூறியுள்ளார். ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையின் போது 3 புள்ளிகளின் விழிப்புணர்விற்கான திலகத்தை உங்களில் நீங்கள் இட்டுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்களின் எந்த ஒரு பொக்கிஷமும் விரயமாகாது. ஒவ்வொரு கணமும் உங்கள் பொக்கிஷங்கள் அனைத்தும் தொடர்ந்தும் அதிகரிக்கும். பாப்தாதா நீங்கள் எத்தனை பொக்கிஷங்களை சேர்த்திருக்கின்றீர்கள் என்பதை பார்ப்பதற்காக உங்கள் அனைவரின் அட்டவணைகளையும் பார்த்தார். பாபா ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் பார்ப்பதற்காக அட்டவணையை பார்த்தார். பாபா எதனை பார்த்தார்? இப்பொழுது வரையில் அதிகரிக்க வேண்டிய அளவிற்கு உங்கள் கணக்கு அதிகரிக்கவில்லை. உங்கள் நேரம், எண்ணங்கள், வார்த்தைகள் வீணாக்கப்பட்டுள்ளன. நீங்கள் நடமாடி திரியும் பொழுதெல்லாம் இந்த நேரத்திற்கான முக்கியத்துவம் உங்கள் விழிப்புணர்வில் வெளிப்பட வேண்டிய அளவிற்கு அது வெளிப்படவில்லை. உங்கள் ஞாபகத்தில் இந்த நேரத்திற்கான முக்கியத்துவம் சதா வெளிப்பட்டு இருந்தால் உங்கள் நேரத்தை நீங்கள் மிக அதிக அளவு தகுதியான வகையில் பயன்படுத்தி இருப்பீர்கள். நாள் முழுவதும் உங்கள் நேரத்தை நீங்கள் மிக சாதாரணமான வகையில் செலவிடுகின்றீர்கள். நீங்கள் பிழையான முறையில் அதனை செலவிடுவதில்லை, ஆனால் சாதாரண முறையில் பயன்படுத்துகின்றீர்கள். அவ்வாறே உங்கள் எண்ணங்கள் தீயவை அல்ல, ஆனால் அவை வீணானவையாகும். நீங்கள் ஒவ்வொருவரும் 1 மணி நேரம் உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். 1 மணி நேரத்தில் சாதாரண முறையில் எவ்வளவு நேரத்தை செலவிடுகின்றீர்கள்? எத்தனை சாதாரண எண்ணங்களை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள்? அந்த நேரத்தில் நீங்கள் எதனையும் சேமிப்பதில்லை.
பாப்தாதா உங்களுக்கு தொடர்ந்தும் சிக்னல்களை அனுப்பும் பொழுது நீங்கள் பாப்தாதாவிற்கு அதிகளவில் உறுதியளிக்க முயற்சி செய்கின்றீர்கள். பாபா, எனக்கு இந்த வெகு சில எண்ணங்கள் மட்டுமே உள்ளன, வேறு எதுவும் வருவதில்லை. இதற்காகவே நான் இது போன்ற சில எண்ணங்களை கொண்டிருக்கின்றேன். நான் முழுமையடைவேன், நான் ஓகே ஆகிவிடுவேன். இன்னமும் முடிவு வரவில்லை, இன்னமும் சிறிதளவு காலம் உள்ளது. ஆகையால் அப்பொழுது நான் முழுமை அடைந்து விடுவேன். எவ்வாறாயினும் பாப்தாதா இந்த விஷயங்களை நீண்ட காலத்தில் நீங்கள் சேமித்துக் கொள்ள வேண்டும் என மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளார். இறுதியில் எனது சேமிப்பு கணக்கு நிரம்பிவிடும், காலம் வரும்பொழுது நான் அவ்வாறு ஆகிவிடுவேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நீண்ட காலத்திற்கு நீங்கள் ஏதேனும் சேர்த்து கொண்டிருந்தால் அது நீண்ட காலத்திற்கு உங்களுடன் நீடித்திருக்கும். நீங்கள் என்ன ஆஸ்தியை பெறுவீர்கள் என உங்களிடம் கேட்டால் நீங்கள் அனைவரும் லக்ஷ்மி நாராயணன் ஆகுவோம் என்றே கூறுகின்றீர்கள். திரேதா யுகத்தில் நீங்கள் என்னவாக விரும்புகின்றீர்கள் என்பதற்காக உங்கள் கைகளை உயர்த்துங்கள் என பாபா உங்களிடம் கேட்டால் நீங்கள் எவருமே உங்கள் கைகளை உயர்த்த மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் லக்ஷ்மியாக அல்லது நாராயணனாக விரும்புகின்றீர்களா என பாபா கேட்டால் நீங்கள் அனைவருமே உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். இந்த பொக்கிஷங்களை நீங்கள் நீண்ட காலமாக சேமித்தீர்களாயின் உங்களின் முழு ஆஸ்தியையும் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் ஒரு சில பொக்கிஷங்களை மாத்திரம் சேமித்திருந்தால் அந்த நிலையில் உங்களால் எப்படி முழு ஆஸ்தியையும் பெற முடியும்? அதனாலேயே நீங்கள் இப்பொழுதிலிருந்தே சகல பொக்கிஷங்களையும் உங்களால் எவ்வளவு அதிக அளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவை சேமித்துக் கொள்ளுங்கள். இது நடக்கும், அவை வரும் என கூறி அதனை எதிர்காலத்திற்கு விடாதீர்கள். இப்பொழுது நீங்கள் இதனை செய்ய வேண்டும். இதுவே திட சங்கற்பமாகும். அமிர்த வேளையில் நல்லதோர் ஸ்திதியில் நீங்கள் நினைவு செய்ய அமரும் பொழுது நீங்கள் இதனை செய்வேன், அதனை செய்வேன் என பல விஷயங்களுக்கான சத்தியத்தை உங்கள் இதயத்தில் செய்கின்றீர்கள். நீங்கள் அற்புதம் செய்து காட்டுவீர்கள் என்றும் குறித்த விஷயங்களை செய்வீர்கள் என்றும் அதனை அனைவரும் பார்ப்பார்கள் என்றும் கூறுகின்றீர்கள். அது நல்லது. குறைந்தபட்சம் நீங்கள் மேன்மையான எண்ணங்களை கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் பாப்தாதா கூறுகின்றார், இப்பொழுது நீங்கள் செய்த சத்தியங்கள் அனைத்தையும் நடைமுறையில் இடுங்கள். வெறுமனே சத்தியத்தை மாத்திரம் செய்யாமல் அனைத்தையும் நடைமுறையில் இடுங்கள். உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களுக்காக நீங்கள் மிக நல்ல எண்ணங்களை கொண்டிருங்கள். அந்த நேரத்தில் பாப்தாதா உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனென்றால் குறைந்தபட்சம் இதனை செய்வீர்கள், இவ்வாறு ஆகுவீர்கள் என கூறுவதன் மூலம் தைரியத்தை ஏனும் பேணுகின்றீர்கள். ஆகையால் உங்கள் தைரியம் மிக சிறந்தது என்பதால் பாப்தாதா அதனை காண்பதில் மகிழ்ச்சி அடைகின்றார். எவ்வாறாயினும் ஒன்றை பயிற்சியில் இடும் பொழுது அது சில நேரங்களில் மாத்திரமே நடக்கிறது. சத்தியம் செய்வது இலகுவாகும். ஆனால் உங்கள் சத்தியத்தை காப்பது என்றால் உங்கள் சத்தியத்தை நடைமுறையில் இடுவது என்று அர்த்தமாகும். சத்தியங்களை செய்கின்ற பலர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சத்தியத்தை காப்பதில் நீங்கள் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் நினைவு செய்வதையும் நடைமுறையில் இடுவதையும் சமமாக்குங்கள். உங்கள் பயிற்சியை உங்கள் திட்டங்களுக்கு ஏற்ப செய்யுங்கள். இதனை உங்களால் செய்ய முடிகின்றதா? இன்று வியாபாரிகள் இங்கு வந்திருக்கிறார்கள். வியாபாரிகளாகிய உங்களுக்கு எப்படி வியாபாரம் செய்வது என்பது தெரியும். எப்படி செல்வத்தை சேமிப்பது என்பதும் உங்களுக்கு தெரியும். அப்படித்தானே? பொறியியலாளர்களும் விஞ்ஞானிகளும் கூட அனைத்தையும் நடைமுறையில் செய்கிறார்கள். கிராமப்புறத்திலிருந்து வந்தவர்களை பாப்தாதா ஆட்சியாளர்கள் என்று அழைக்கிறார்கள். ஏனெனில் நீங்கள் அந்த சேவையை செய்யாது விட்டால் எவராலுமே மேற்கொண்டு எதனையும் செய்ய முடியாது. ஆகையால் இங்கு வந்துள்ள 3 துறைகளை சார்ந்த நீங்கள் அனைவரும் அனைத்தையும் பயிற்சியில் இடுகின்றீர்கள். அதனை பற்றி பேசுவது மாத்திரமல்ல, நீங்கள் கூறுகின்ற அனைத்தையும் உண்மையில் நீங்கள் செய்பவர்கள். எனவே ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் சத்தியங்களை நடைமுறையில் செயல்படுத்துவதன் மூலம் சத்தியத்தை காக்கின்றீர்கள். அப்படித்தானே? அல்லது நீங்கள் சத்தியம் செய்பவர்கள் மாத்திரமா?
சத்தியம் செய்கின்ற பொழுது உங்கள் தைரியத்தை காட்டுவதன் மூலம் நீங்கள் பாப்தாதாவை மகிழ்ச்சி அடைய செய்கின்றீர்கள். பாப்தாதாவிடம் ஒவ்வொரு குழந்தையும் செய்த சத்தியங்களின் ஃபைல் ஒன்றுள்ளது. அங்கே மேலே உங்கள் சத்தியங்களின் ஃபைல்களை வைப்பதற்கான அலமாரிகளோ அல்லது இடமோ இல்லை என்றில்லை. பாப்தாதா சில நேரங்களில் திடீரென்று தனது அலௌகிக தொலைக்காட்சியை ஆன் செய்கின்றார். அதனை அவர் எப்பொழுதுமே போட்டு வைத்திருப்பதில்லை. அதனை சில நேரங்களில் போடும் பொழுது அவரால் அனைத்தையும் கேட்க முடிகின்றது. உங்கள் மத்தியில் நீங்கள் பேசுவதையும் அவர் கேட்கின்றார். ஆகையாலேயே பாப்தாதா கூறுகின்றார், வீணானவற்றை உங்கள் சேமிப்பு கணக்காக மாற்றுங்கள். ஒரு பிராமணராக இருப்பவர் என்றால் அலௌகிகமாக இருப்பவர் என்று அர்த்தமாகும். பிராமண வாழ்க்கையின் முக்கியத்துவம் மிகவும் மகத்துவமானதாகும். நீங்கள் பல மகத்தான பேறுகளை கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய சுயமரியாதை மிகவும் மேன்மையானதாகும். சங்கம யுகத்தில் தந்தைக்கு உரியவராகுதல் பல மில்லியன் மடங்கு மகாபாகியம் ஆகும். ஆகையாலேயே உங்கள் ஒவ்வொரு பொக்கிஷமும் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்ற புரிந்துணர்வை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் என பாப்தாதா கூறுகின்றார். நீங்கள் சொற்பொழிவாற்றும் போது நீங்கள் சங்கம யுகத்தின் புகழை பற்றி அதிகளவு பேசுகின்றீர்கள். சங்கம யுகத்தின் புகழ் என்ற தலைப்பில் உங்களை எவரேனும் பேச அழைத்தால் அதனை உங்களால் எவ்வளவு நேரத்திற்கு செய்ய முடியும்? அதனை உங்களால் 1 மணி நேரம் செய்ய முடியுமா? ஆசிரியர்களே, பேசுங்கள். இதனை செய்ய முடிந்தவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, உங்களால் அத்தகைய சொற்பொழிவு ஆற்ற முடியுமா? நீங்கள் அதன் முக்கியத்துவத்தை பிறரிடம் பேசுகின்றீர்கள். இந்த நேரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்களும் மிக நன்றாக அறிவீர்கள். அது எவ்வளவு முக்கியமானது என்பது உங்களுக்கு தெரியாது என்று பாப்தாதா கூறவில்லை. பிறருக்கு அதன் முக்கியத்துவத்தை உங்களால் கூற முடிவதால் நிச்சயமாக அது உங்களுக்கு தெரியும். ஆனால் அது அமிழ்ந்துள்ளது. இதனை குறித்து உங்கள் விழிப்புணர்வு சில நேரங்களில் அதிக அளவிலும் மற்ற நேரங்களில் அது குறைந்த அளவிலும் வெளிப்படுகிறது. இந்த விழிப்புணர்வை எப்பொழுதுமே வெளிப்படும் வகையில் வைத்திருங்கள். உங்களுடைய இறை போதை சதா வெளிப்படும் வகையில் இருக்கட்டும். நீங்கள் இதுவாகவோ அல்லது அதுவாகவோ ஆக வேண்டுமென கூறாதீர்கள். நடைமுறை ரீதியாக நீங்கள் இவ்வாறானவர்களே என்ற விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்கனவே இருக்க வேண்டும். இதில் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அந்த நம்பிக்கை உங்கள் ஆன்மீக போதையின் மூலம் காட்டப்பட வேண்டும். ஆகையால் நீங்கள் சதா போதையை அனுபவம் செய்ய வேண்டும். நீங்கள் யாரென்று அறிந்திருப்பதன் ஆன்மீக போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த போதை உங்களில் வெளிப்படும் பொழுது ஒவ்வொரு வினாடியிலும் நீங்கள் தொடர்ந்தும் பொக்கிஷங்களை சேர்த்து கொள்வீர்கள். ஆகையால் நீங்கள் எதை சேமித்துள்ளீர்கள் என பார்ப்பதற்கு உங்கள் சேமிப்பு கணக்குகளை பாப்தாதா சோதித்ததால் அவர் விசேஷ கவனம் செலுத்துங்கள் என உங்களை கேட்கின்றார். காலம் திடீரென்று ஒரு முடிவிற்கு வரப்போகிறது. அது எப்பொழுது நடக்கும் என உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படும். அதனால் அப்பொழுது எல்லாம் சரியாகிவிடும் என்று சிந்திக்காதீர்கள். காலத்தை தமது ஆதாரம் ஆக்கிக் கொள்வதுடன் காலம் அனைத்தையும் சரியாக்கிவிடும், சரியான நேரத்தில் அனைத்தையும் ஓகே ஆக்கிவிடும் என்று நினைப்பவர்களின் ஆசிரியர் யார்? அது காலமா அல்லது இறைவனா? இறைவனாலேயே முழுமை நிலையை அடைய முடியுமானால் காலத்தால் முழுமையடைகின்ற ஒருவரை பற்றி நீங்கள் என்ன கூறுவீர்கள்? காலம் உங்களின் தலைவனா அல்லது இறைவன் உங்களின் ஆசிரியரா? நாடகத்தின்படி உங்களை மாற்ற வேண்டும் என்று காலம் உங்களுக்கு கற்பித்தால் அல்லது காலத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் அந்த நேரத்தில் காலமே உங்களின் தலைவனாக இருப்பதனால் அதற்கு ஏற்பவே நீங்கள் உங்களின் வெகுமதியை பெறுவீர்கள் என்பதை பாப்தாதா அறிவார். காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் காலத்திற்காக காத்திருக்க கூடாது. காலம் படைப்பாகும். நீங்கள் மாஸ்டர் படைப்பாளிகள். எனவே உங்களின் படைப்பானது அதன் படைப்பாளர்களுக்காக காத்திருக்க வேண்டும். மாஸ்டர் படைப்பாளர்களான நீங்கள் காலத்திற்காக காத்திருக்க கூடாது. உண்மையில் இதில் என்ன கஷ்டம் உள்ளது?
நீங்கள்தான் இலகுவான ஒன்றையும் கஷ்டமாக்கிக் கொள்கின்றீர்கள். அது கடினம் அல்ல, ஆனால் நீங்களே அதை கடினமாக்கிக் கொள்கிறீர்கள். உங்களுக்கு என்ன சுமைகள் இருந்தாலும் அவற்றை சுமப்பதற்கு தந்தை முன்வருகின்றார். அவற்றை எப்படி கையளிப்பது என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தொடர்ந்து அந்த சுமையை சுமக்கின்றீர்கள். அதன் பின்னர் நீங்கள் களைப்படைந்து விடுகின்றீர்கள். பின்னர் தந்தையிடம் முறையிடுகின்றீர்கள். நான் என்ன செய்வது, எப்படி நான் இதை செய்வது என நீங்கள் கேட்கின்றீர்கள். இந்த சுமைகளை சுமக்க வேண்டும் என நீங்கள் ஏன் வலியுறுத்துகின்றீர்கள்? உங்களிடமிருந்து சுமைகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தந்தை முன் வருகின்றார். 63 பிறவிகளாக சுமைகளை சுமக்கும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி இருப்பதனால் அந்த பழக்கத்தின் நிர்பந்தத்திற்கு உள்ளாகின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் சிரமப்பட வேண்டியுள்ளது. சில நேரங்களில் அது உங்களுக்கு இலகுவாக உள்ளது, சில நேரங்களில் அது கடினமாக உள்ளது. உங்களின் பணிகள் அனைத்தும் அனைத்து நேரத்திலும் இலகுவாக இருக்கும் அல்லது அனைத்து நேரத்திலும் கடினமானதாக இருக்கும். ஏன் அது சில நேரங்களில் இலகுவாகவும் மற்ற நேரங்களில் கடினமாகவும் இருக்க வேண்டும்? இதற்கு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும். இதற்கு ஏதாவது காரணம் உள்ளதா? ஏதாவது ஒன்று கடினமாக இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் உங்களின் பழக்க வழக்கங்களின் நிர்பந்தத்திற்கு நீங்கள் உள்ளாகுவதே ஆகும். தனது குழந்தைகள் சிரமப்பட வேண்டியுள்ளதை ஏற்றுக்கொள்வது பாப்தாதாவிற்கு மிகவும் கடினமாக உள்ளது. அவர் அதை விரும்புவதே இல்லை. மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு எப்படி எதுவும் சிரமமாக இருக்க முடியும்? உங்களுக்கு நீங்கள் என்ன பட்டத்தை கொடுத்துள்ளீர்கள்? கடினமான யோகிகளா அல்லது இலகு யோகிகளா? அப்படியென்றால் நீங்கள் உங்களின் பட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் இலகு யோகிகள் என இனிமேலும் சொல்லக்கூடாது. நீங்கள் சில நேரங்களில் இலகு யோகிகளும் மற்ற நேரங்களில் கஷ்டப்படும் யோகிகளா? யோகம் என்றால் உண்மையில் என்ன? பாபாவை நினைப்பதே நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய செயலாகும். நீங்கள் சக்தி வாய்ந்த யோகம் செய்யும் போது மிகவும் கடினமாக இருக்க முடியாது. யோகம் என்பது உங்களின் அன்பு நெருப்பாகும். ஏதாவது ஒன்று எத்தனை கடினமானதாக இருந்தாலும் உங்களின் அன்பு அக்னியானது அதை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். இரும்பு கூட நெருப்பில் வளைகிறது. எனவே அந்த அன்பு அக்னியால் கடினமான விஷயத்தையும் இலகுவானதாக மாற்ற முடியாதா? சில குழந்தைகள் பாபாவிற்கு பல அற்புதமான விஷயங்களை கூறுகிறார்கள். பாபா, சூழல் அப்படி இருக்கும் பொழுது என்னால் என்ன செய்ய முடியும்? எனது சகப்பாடி அப்படி இருக்கும் பொழுது என்னால் என்ன செய்ய முடியும்? நாங்கள் அன்னமும் நாரையும் போல் இருக்கின்றோம். கடந்த கால கர்ம கணக்குகள் அனைத்தும் எனக்கு இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் பாபாவிற்கு இவ்வாறான மிகவும் அற்புதமான விஷயங்களை கூறுகின்றீர்கள். ஆகவே தந்தை உங்களிடம் கேட்கின்றார், பிராமணர்களான நீங்கள் செய்யும் ஒப்பந்தம் என்ன? நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்தீர்களா? உலகை மாற்றுவோம் என்ற ஒப்பந்தத்தை நீங்கள் செய்துள்ளீர்கள். உலகை மாற்றக்கூடியவர்களால் தமது கஷ்டங்களை மாற்ற முடியாதா? எனவே நீங்கள் இன்று என்ன செய்வீர்கள்? நீங்கள் தொடர்ந்து உங்களின் சேமிப்புகளை அதிகரிப்பீர்கள். தம்மை இலகு யோகிகள் என கூறுபவர்கள் இப்பொழுது தங்களை அப்படியே அனுபவம் செய்வார்கள். சில நேரங்களில் ஏதாவது ஒன்றை இலகு என்று உணர்வதிலும் மற்ற நேரங்களில் அதை கடினம் என்று உணர்வதிலும் எந்த விதமான களிப்பும் இல்லை. பிராமண வாழ்க்கை என்பது களிப்பூட்டும் வாழ்க்கையாகும். சங்கம யுகம் என்பது களிப்பிற்கான யுகமாகும். இது எந்த விதமான சுமைகளையும் சுமப்பதற்கான யுகம் அல்ல. அது உங்களின் சுமைகளை நீக்குவதற்கான யுகம் ஆகும். ஆகவே ஞான கண்ணாடியில் உங்களின் பாக்கிய ரூபத்தை சோதித்து பாருங்கள். அதை மிகவும் கவனமாக சோதியுங்கள். நீங்கள் அனைவரிடமும் ஒரு கண்ணாடி இருக்கிறதல்லவா? அது உடையவில்லை தானே? உங்கள் அனைவரிடமும் ஒரு கண்ணாடி இருக்கிறதல்லவா? நீங்கள் அனைவரும் ஒரு கண்ணாடியை பெற்றுள்ளீர்களா? தாய்மார்களான உங்கள் அனைவருக்கும் ஒரு கண்ணாடி கிடைத்துள்ளதா? அல்லது அதை களவாடி விட்டார்களா? அனைத்தையும் பார்த்து கொள்வதில் பாண்டவர்கள் கெட்டிக்காரர்கள். உங்களிடம் கண்ணாடி இருக்கிறதா? நீங்கள் மிக நன்றாக உங்களின் கைகளை உயர்த்தி உள்ளீர்கள். அச்சா,
உங்களின் பாக்ய ரூபத்தை பாருங்கள். உங்களின் பாக்ய ரூபத்தை தொடர்ந்தும் பார்க்கும் பொழுது சதா ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடுங்கள். ஆஹா எனது பாக்கியமே, ஆஹா எனது பாபா, ஆஹா எனது குடும்பமே, இந்த குடும்பமும் ஆஹா ஆஹா. அற்புதம், அப்படித்தானே? ஒருவர் மிகவும் அற்புதமானவர் என்றும் மற்றொருவர் சிறிது அப்படி அல்லது இப்படி என்றும் இல்லைதானே? இல்லை. ஆஹா எனது குடும்பமே, ஆஹா எனது பாக்கியமே, ஆஹா எனது பாபா. பிராமண வாழ்க்கை என்றால் ஆஹா ஆஹா என்ற அர்த்தம். ஐயோ ஐயோ என்பதல்ல, துயரத்தின் அழுகுரல். உங்களுக்கு பௌதிகமாக நோய் ஏற்பட்டாலும் உங்களிடமிருந்து எந்தவிதமான துன்ப அழுகையும் வெளிப்படக்கூடாது. இதுவும் உங்களின் சுமைகளை நீக்குவதற்கான வழிமுறையாகும். உங்களின் சுமைகளை 10 டன்னிலிருந்து 3 அல்லது 4 டன்களாக குறைக்கக்கூடியதாக இருந்தால் அது நன்மையா அல்லது துன்பம் தருவதா? அது என்ன? ஆஹா எனது சுமை குறைந்து விட்டது, எனது பாகம் இத்தகையது. ஓ, இந்த நோய் என்னை விடுவதே இல்லை என கூறாதீர்கள். நீங்கள் அதை கைவிட வேண்டுமா அல்லது நோய் அதுவாக போய்விடுமா? ஆஹா ஆஹா என தொடர்ந்து கூறுவதன் மூலம் உங்களின் நோயும் சந்தோஷப்படும். பாருங்கள், இங்கேயும் அதுவே நடக்கிறது. நீங்கள் யாரையாவது புகழும் பொழுது ஆஹா ஆஹா என கூறுகின்றீர்கள். எனவே வருகின்ற எந்த ஒரு நோய்க்கும் ஆஹா ஆஹா என்று கூறுங்கள். இது ஏன் எனக்கு வந்தது, எனக்கு மட்டுமே இந்த கர்ம கணக்கா என கேட்காதீர்கள். நீங்கள் பெற்றுள்ள பேறுகளுடன் ஒப்பிடும் பொழுது அந்த நோய் எதுவுமே இல்லை. உங்களின் கர்ம கணக்குகளின் முன்னால் நீங்கள் உங்களின் பேறுகளை வைக்கும் பொழுது உங்களின் கணக்கு எப்படி இருக்கும்? அவை மிகவும் அற்புதமானதாகவே இருக்கும். உங்களின் பிராமண வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீங்கள் அதை சாதகமாகவே பார்க்க வேண்டும். எதிர்மறையான எதையும் எப்படி சாதகமாக மாற்றுவது என உங்களுக்கு தெரியும் தானே? நீங்கள் சாதக சிந்தனையை பற்றிய பாடநெறிகளை வழங்குகின்றீர்கள் தானே? ஆகவே அந்த நேரத்தில் உங்களுக்கே அந்த பாடநெறியை கொடுங்கள். அப்பொழுது கடினமான எதுவும் இலகுவாகிவிடும். பிராமண அகராதியில் கடினம் என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. அச்சா, உங்களுக்கு என்ன கணக்குகள் இருந்தாலும் ஆத்மாக்களுடனோ அல்லது ஜட பொருளுடனோ அல்லது உங்களின் சொந்த சரீரத்தினுடனோ இருந்தாலும் ஜடப்பொருளின் பஞ்சபூதங்களும் இலகுவான எதையும் நீங்கள் கடினமானதாக அனுபவம் அடைய செய்யும். அந்த கர்ம கணக்குகளை யோக அக்னியால் மாற்றிவிடுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என புரிந்து கொண்டீர்களா? உங்களின் சேமிப்பு கணக்கை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். சாதாரணமான வார்த்தைகளை பேசாதீர்கள். உங்களின் வார்த்தைகளிலும் பல்வேறு உணர்வுகளும் நோக்கங்களும் உள்ளன. ஒருவரின் வார்த்தைகளில் இருந்து அவரின் நோக்கங்களும் உணர்வுகளும் என்ன என்பதை உங்களால் சொல்ல முடியும். நீங்கள் என்ன வார்த்தைகளை பேசுகின்றீர்களோ அதை ஆத்ம உணர்வுடனும் உபகாரம் மற்றும் மேன்மையான நல்லாசிகளுடனும் பேசுங்கள். உங்களின் வார்த்தைகளிலும் உணர்வுகளிலும் இவை இருக்க வேண்டும். மாயையின் உணர்வுகள் பொறாமை, வெறுப்பு போன்றவையாகும். எப்பொழுதும் நல்ல ஆசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருங்கள். இது இப்படி இருக்கிறதா? உங்களையே சோதித்து பாருங்கள். உங்களின் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சோதித்து பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் கால பொக்கிஷம், வார்த்தைகளின் பொக்கிஷம், எண்ணங்களின் பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம், ஞான பொக்கிஷம், நற்குணங்களின் பொக்கிஷம் இவற்றை சேமிக்க வேண்டும். முழு மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளுதல் என்றால் ஒவ்வொரு பொக்கிஷ கணக்கும் நிரம்பி இருத்தல் என்று அர்த்தம். அப்பொழுது மட்டுமே உங்களால் முழு மதிப்பெண்கள் உள்ளன. உங்களிடம் முழு மதிப்பெண்கள் உள்ளன, அதாவது நீங்கள் திறமை சித்தி எய்தியுள்ளீர்கள் என்று கூற முடியும். ஒரு குறிப்பிட்ட பொக்கிஷத்தில் சேமிக்காதுவிட்டால் பரவாயில்லை என்று நினைக்காதீர்கள். திறமை சித்தி எய்துவதற்கு உங்களின் கணக்கானது சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பி இருக்க வேண்டும். அச்சா, ஒரு வினாடியில் தாம் விரும்பிய எந்த வகையான எண்ணங்களையும் தம்மால் உருவாக்க முடியும் என்று நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். ஒரு வினாடியில் உங்களால் உங்களின் மனதை கட்டுப்படுத்த முடியுமா?
அதை ஒரு வினாடியில் உங்களால் செய்ய முடியுமா? அதை உங்களால் செய்ய முடியும் என்றால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் இந்த சூழலில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் மதுபனில் அமர்ந்திருக்கின்றீர்கள். மதுபனின் சூழல் சக்தி வாய்ந்ததாகும். இந்த சூழலில் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது உங்களால் உங்களின் மனதை கட்டுப்படுத்த முடிகின்றதா? நீங்கள் அதை ஒரு வினாடியில் செய்தாலும் அல்லது ஒரு நிமிடத்தில் செய்தாலும் உங்களால் இங்கே உங்களின் மனதை கட்டுப்படுத்த முடிகின்றதா? ஹே ஆத்மா, பரந்தாம வாசி ஆகுவாயாக என உங்களின் மனதிற்கு கட்டளையிடுங்கள். அப்பொழுது உங்களின் மனம் உங்களின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதா இல்லையா என பாருங்கள். பாப் தாதா அபியாசத்தை செய்வித்தார். சகல பொக்கிஷங்களின் அதிபதிகளாக இருக்கும் எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் ஒரு வினாடியில் கடினமான எதையும் சதா இலகுவானது ஆக்கும் இலகு யோகிகளுக்கும் தமது எண்ணங்களையும் நேரத்தையும் செயல்களையும் சதா மேன்மையானது ஆக்குபவர்களுக்கும் சதா தமது கணக்குகளில் சேமித்து அதை அதிகரிப்பவர்களுக்கும் தமது மனதின் அதிபதிகளுக்கும் தமக்கு கொடுத்த கட்டளைகளை கடைபிடிக்கும் மனதையும் புத்தியையும் சமஸ்காரங்களையும் கொண்டிருப்பவர்களுக்கும் பாப்தாதாவின் இதயத்திலிருந்து தொலைவில் இருக்காத உள்நாட்டையும் வெளிநாட்டிலும் சார்ந்தவர்கள் அனைவருக்கும் எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். தந்தை அதிஉயர்ந்த சுயம் மற்றும் அதிஉயர்ந்த பணியின் விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் தந்தைக்கு சமமானவராகும் சக்திசாலி ஆகுவீர்களாக. இன்றைய உலகில் விஐபியின் குழந்தை தன்னையும் ஒரு விஐபி ஆகவே கருதுவார். எவ்வாறாயினும் தந்தையை விட அதி உயர்ந்தவர் யாரும் இல்லை. நாங்கள் அதி உயர்ந்த ஆத்மாக்கள், அதி மேலான தந்தையின் குழந்தைகள். இந்த விழிப்புணர்வானது உங்களை சக்திசாலியாக்கும். அதி உயர்ந்த தந்தையினதும் அதி உயர்ந்த சுயத்தினதும் அதி உயர்ந்த பணியினதும் விழிப்புணர்வை கொண்டிருப்பவர்கள் தந்தைக்கு சமமானவர்கள் ஆகின்றார்கள். ஆத்மாக்களான உங்களை தவிர முழு உலகிலும் வேறு எவரும் அதி மேன்மையானவர்கள் இல்லை. இதனாலேயே நீங்கள் புகழப்படுகின்றீர்கள், அத்துடன் பூஜிக்கப்படுகின்றீர்கள். யோகம். முழுமை என்ற கண்ணாடியில் உங்களின் சூட்சுமமான பற்றுகளை சோதித்தறிந்து அவற்றிலிருந்து விடுபடுங்கள். ஓம் சாந்தி.